சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். என் பெயர் காயத்ரி. என் தாய் தந்தையருக்கு 2 மகள்கள். நான் மூத்த மகள். எனக்கு ஒரு தங்கை. அவள் பெயர் ஷில்பா. நான் பிறந்து 3 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவள். நாங்கள் இருவரும் பெண் பிள்ளைகளாக பிறந்துவிட்டோமே என்ற வருத்தம் துளியும் இல்லாத என் தந்தை எங்களை அன்போடு வளர்த்து வந்தார். எனினும் வீட்டிற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே என்ற குறை என் அம்மாவிடம் அதிகமாகவே இருந்தது. என் தந்தையுடன் பிறந்தது ஒரு பெண், ஜானகி. எனக்கு அத்தை ஆவார். அவர் அதே ஊரிலேயே ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். காதலுக்கு எப்போதும் மறுப்பு தெரிவிக்காத என் தந்தை என் அத்தையை அவர் ஆசைப்பட்டவருக்கே என் தாத்தா பாட்டியின் சம்மதம் பெற்று அவர்கள் இருவருக்கும் நல்லபடியாக திருமணத்தை முடித்து வைத்தார். என் அத்தை திருமணம் செய்து கொண்டவர். எங்கள் அளவிற்கு வசதி இல்லை. ஆனால் சொந்த வீடு, ஒரு ரைஸ் மில் என்று ஓரளவு வசதி இருந்தது. என் அத்தை அவர் விரும்பிய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு மகன், கவியரசன். எங்களின் மாமா ஆவார். என் தந்தையின் திருமணத்திற்கு முன்பே அத்தைக்கு திருமணமானதால் எங்களை விட 5 வயது வித்தியாசம் அவருக்கு. எங்கள் இரு குடும்பத்தாருக்கும் இடையே எந்த ஒரு சண்டையும் இதுவரை வந்ததே இல்லை. அந்த அளவிற்கு ஊரே மெச்ச நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். நான், என் தங்கை என இருவரும் எங்கள் அத்தை வீட்டிற்கு சென்று எங்கள் மாமா கவியரசனுடன் விளையாடுவது வழக்கம். ஒரு சில நாட்கள் அங்கேயே சாப்பிட்டு உறங்கிவிடுவோம். நாங்கள் இருவரும் இப்படி அத்தை வீட்டிற்கு சென்று உறங்குவதை என் தந்தை தடுக்க மாட்டார். ஆனால் அம்மாவிற்கு இதில் உடன்பாடு இல்லை. என்றாலும் தந்தைக்காகவும் எங்களுக்காகவும் விட்டுவிடுவார். மாமா கவியரசனும் எங்கள் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார். எங்கள் பள்ளி பருவத்தில் நாங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வதற்கு முன் மாமாவே எங்கள் இருவரையும் சைக்கிளில் அமர வைத்து பள்ளிக்கு அழைத்து செல்வார். எங்களுக்கும் அவருடன் கதையடித்து கொண்டு பள்ளிக்கு செல்வது என்றால் மிகவும் பிடிக்கும். அவர்களை விட நாங்கள் வசதியில் சற்று அதிகமாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் பள்ளிக்கு அனுப்பும் போதே தேவையான தின்பண்டங்கள், மதிய உணவு என கட்டி அனுப்பி வைத்து விடுவார். செலவிற்கு பணம் ஏதும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கவியரசனின் அப்பா எங்களை அழைத்து எங்களுக்கு தினமும் செலவிற்கு தேவையான காசு கொடுத்துதான் அனுப்புவார். என் அத்தை மாமாவிற்கு பெண் குழந்தைகள் இல்லை என்பதால் எங்களின் மீது அவருக்கு கொள்ளை பாசம் இருந்தது. அதிலும் குறிப்பாக என்னை மருமகளே என்று வாய் நிறைய கூப்பிடுவார். அது ஒரு விதமான சிரிப்பை எனக்கு கொடுக்கும். அது அப்பொழுதெல்லாம் கிண்டலாக கூப்பிடும் ஒரு முறை என்பதால் அதை புன்னகையோடு அனுமதித்தேன். டேய் கவியரசா, மருமகள்களை பார்த்து பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போடா என்று உரத்த குரலில் மாமா கூற, அப்பொழுது மாமாவின் நண்பர் அங்கு வந்தார். என்ன சேகர், பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பியாச்சா? ஆமாம், அது என்ன, மருமகளை பத்திரமா கூட்டிட்டு போக சொல்கிற? 2 பேரில் யார் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? மூத்த பொண்ணு காயத்ரி தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா. அது சரி, அதை நீயே முடிவு பண்ணிக்கிட்டா போதுமா? உன் மச்சான் வீட்டில் முடிவு பண்ண வேணாமா? அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. நாளைக்கு நீ தான் கஷ்டப்படுவ. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்கள விட கொஞ்சம் வசதியில் நீங்கள் கம்மியாக இருக்கீங்க. நாளைக்கே அந்த பொண்ணை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு நல்ல வசதியான குடும்பத்தை தேடுனா அப்புறம் உன் மனசு தானே கஷ்டப்படும். அதுக்கு தான் சொல்லி வைக்கிறேன். சேச்சே, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைப்பா. என் மச்சான் ரொம்ப நல்லவர். நாங்கள் லவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே ஜாதி, மதம், வசதி எதையுமே பார்க்காம எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவர். நீ நினைக்கிற மாதிரி பணத்தாசையெல்லாம் அவருக்கு இல்லைப்பா. சொல்லப்போனா அவருக்கும் தங்கச்சியை சம்மந்தியை ஏற்றுக்கிறதுல ஆசை இருக்கும்ல. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் எதுக்கும் இதை பற்றி இப்போவே அவர்கிட்ட பேசுறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா அவருக்கும் பொண்டாட்டி இருக்குது. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியலை. வீணா ஆசையை மனசில் வளர்த்துக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அதுக்காக இப்போவே போய் உன்னை நான் பொண்ணு கேட்க சொல்லலை. இப்போவே ஒரு வார்த்தை சொல்லி வச்சா பின்னாடி பிரச்சனை வராமல் இருக்கும் பாரு, அதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். இவ்வாறு மாமாவின் நண்பரும் கூற என் மாமா சேகரும் சிந்திக்க ஆரம்பித்தார். இப்படி அந்த ரைஸ் மில்லில் இருவரும் பேசிக்கொண்டிருக்க நாங்கள் பள்ளிக்கு புறப்பட்டோம். விடுமுறை நாட்களில் மாமாவின் ரைஸ் மில் சென்று அங்கு மூவரும் விளையாடி கொண்டு பொழுதை கழிப்பது வழக்கம். இப்படி மனதில் எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல் வாழ்ந்த காலம் அது.
இவ்வளவு சீக்கிரம் என் சிறுவயது மகிழ்ச்சி என்னை விட்டு போகும் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. நான் பருவ பெண்ணானேன். நான் பருவமடைந்த நாள் முதல் என்னை கவியரசனை பார்க்க வேண்டாம் என்று என் அம்மா கூற அது எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. இவ்வளவு நாள் சுதந்திரமாக மற்றவர்களுடன் விளையாண்ட நான் இன்று கூண்டு கிளியானேன். என் ஊரில் பருவமடைந்தால் சில நாட்கள் தனிமையில்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆண்மகனையும் பார்க்கக்கூடாது. இப்படி என் நண்பர்கள் யாரையும் என் அம்மா பார்க்க விடவில்லை. அதில் எனக்கு வருத்தமும் இல்லை. ஆனால் என் மாமா கவியரசனை பார்க்காமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை என்பதை அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன். ஆனால் ஏன் எனக்கு கவியரசனை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்பது கூட சரியாக தெரியாத வயசு. எனினும் என் தங்கை ஷில்பா மூலமாக எனக்கு பிடித்த தின்பண்டங்களை அவ்வப்போது கவியரசன் மாமா எனக்கு கொடுத்து வந்தார். நான் தனிமையில் இருக்க அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் அதிகமாகிக் கொண்டே போனது. பிறகு எனக்கான சடங்குகளும் விழாக்களும் நடத்தப்பட்டது. அதில் என் கண்கள் தேடியது கவியரசனை தான். சில நாட்களுக்கு பிறகு அவரை பார்த்தேன். அந்த விழாவில் என்ன நடக்கிறது என்று தெரியாத அளவிற்கு அவரையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தேன். ஆனால் அவரோ என்னை கடுகளவும் கண்டு கொள்ளவில்லை. மற்ற வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தார். என்னிடம் தானாக வந்து பேசுவார் என்று விழா முடியும் வரை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் கடைசி வரை அவர் என்னிடம் எதுவும் பேசவில்லை. என் அத்தை மாமா இருவரும் எனக்கான சீர்வரிசையை இந்த ஊரே மெச்சும் அளவிற்கு செய்தனர். அவர்கள் செய்ததை பார்த்த ஊர் மக்கள் வாயடைத்து போயினர் என்றே கூறலாம். பிறகு எனக்கு நலுங்க வைக்க வந்த என் அத்தை, என் மருமக பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா என்று என் இரு கன்னங்களிலும் முத்தமிட்டார். அப்பொழுது வரை சிரித்து கொண்டிருந்த என் அம்மாவின் முகத்தில் சிரிப்பு சற்று நகர்ந்து முகம் வாட ஆரம்பித்தது. நான் அதை என்னதான் கவனித்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், என்னை மருமகளே என்று அவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு மட்டுமே வந்தது. ஆனால் இன்று வெட்கத்துடன் கலந்த சந்தோஷம். இது நடக்கக்கூடாதா என்ற ஏக்கம் எனக்குள் வர மகிழ்ச்சியடைந்தேன். விழா முடிந்து நான் அறையில் இருந்தபோது மாமாவை பார்க்க விரும்புவதாக என் தங்கையிடம் அவரை அழைத்து வருமாறு கூறினேன். சிறிது நேரத்திற்கு பிறகு உள்ளே வந்த கவியரசன் மாமா என்னை பார்த்தார். நான் வெட்கத்தில் தலைகுனிந்தேன். என்ன காயத்ரி, என்ன விஷயம்? நீ கூப்பிட்டதா ஷில்பா வந்து சொன்னா. ஏதாவது முக்கியமான விஷயமா என்றார். என்ன மாமா, முக்கியமான விஷயமா இருந்தாதான் உன்னை கூப்பிடணுமா? அது இல்லை காயத்ரி, அங்கே எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ அவசரம்னு தான் வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லு என்றார். அது ஒன்றும் இல்லை மாமா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. இன்னைக்காவது உங்ககிட்ட பேசலாம்னு தான் கூப்பிட்டேன். காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களா வந்து என்கிட்ட பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து பேசவே இல்லை என்றேன். ஏய் லூசு, இதுக்காகவா என்னை கூப்பிட்ட? நீ எங்கே போயிட போகிற? திரும்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும்போது நான் தானே எப்போதும் போல் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போதைக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே நம்ம கேட்க முடியும். அதை மீறி நாம் என்ன செய்ய முடியும் என்றார். சரி சரி. ஆமாம் மாமா, நான் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கேன்? நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. இது என்ன கேள்வி காயத்ரி? நீ தேவதை மாதிரி ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? நிஜமாவா மாமா? சத்தியமாக அவ்வளவு அழகாக இருக்க என்றவர் என்னை அவர் இரு கைகளாலும் திருஷ்டி எடுத்தார். சரி சரி, அப்புறம் பேசிக்கலாம். இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன் என்றவர் அங்கிருந்து நகர எனக்கு அவரிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்ற ஆரம்பித்தது. நான் மாமாவிடம் பேசியதை என் தங்கை கேட்டுவிட்டு உள்ளே வந்தாள். என்னக்கா, என்ன நடக்குது இங்க என்று கிண்டலாக கேட்டாள். என்னடி, ரொம்ப நாளாக மாமா கிட்ட பேசலை, அதான் பேசுனேன். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, ரூட்டு வேற மாதிரி போகுதே. அதெல்லாம் எந்த மாதிரியும் போகலை. உன் வேலையை போய் பாரு போ, நீ சின்ன பொண்ணு, போடி. நடக்கட்டும் நடக்கட்டும் என்று அவள் கிண்டலாக பேசிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள். இப்படி எனக்கான விழாவும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. நாட்கள் நகர நான் மீண்டும் வெளியில் வந்து மற்றவர்களுடன் பழக ஆரம்பித்தேன். மாமாவுடன் அவரின் சைக்கிளில் பள்ளிக்கு செல்வதை கூட நான் நிறுத்திவிட்டேன். காரணம், என் அம்மா எனக்கு தனியாக சைக்கிள் வாங்கி தருமாறு அப்பாவிடம் கூறி வாங்கி கொடுத்து விட்டார். ஆனாலும் நான் மாமா வீட்டிற்கு அவரை பார்க்க அடிக்கடி சென்று வந்தேன்.
கவியரசன் மாமாவுடன் நான் பழகுவது என் அம்மாவிற்கு பிடிக்கவில்லை. எனினும் நான் அதை பொருட்படுத்தாமல் அவரை பார்க்க அடிக்கடி என் அத்தை வீட்டிற்கு சென்று விடுவேன். நான் என் மாமா கவியரசனை ஒரு தலையாக காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆனால் இதை பற்றி அவரிடம் சொல்லும் தைரியம் எனக்கு இல்லை. காரணம், அதற்கான வயது எனக்கு இருக்கிறதா, அதை கேட்கும் வயதும் அவருக்கு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆதலால் அமைதியாக இருந்துவிட்டேன். இப்படி நாட்கள் நகர என் தங்கையும் பருவ பெண்ணானாள். நாங்கள் மூவரும் தனித்தனியே சைக்கிளில் பள்ளிக்கு சென்று வந்தோம். ஆனாலும் ஒரே நேரத்தில் ஒன்றாகத்தான் செல்வோம். இப்படி இருக்க நான் மாமாவை விரும்பும் விஷயத்தை என் தங்கையிடம் என்னால் மறைக்க முடியவில்லை. அவளுக்கு நான் அவரை விரும்புவது ஓரளவு தெரியும் என்பதால் அவளிடம் வெளிப்படையாகவே கூறிவிட்டேன். அவளும் எனக்காக என்னுடன் இருப்பதாக கூறினாள். என் மாமாவின் மீது நான் அளவு கடந்த காதலையும் பாசத்தையும் வைத்திருந்தேன். ஆனால் என் மீது அவருக்கு பாசம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் காதல் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. இதை எப்படி அவரிடம் கேட்பது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த நேரம் வீட்டில் நாங்கள் இருவரும் படித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது மாமா கவியரசன் என் தந்தையை பார்க்க வீட்டிற்கு வந்தார். அப்போது சாப்பிட்டு கொண்டிருந்த என் தந்தை, "வா கவியரசா, வா, வந்து உட்காரு, சேர்ந்து சாப்பிடுவோம்" என்றார். "இல்லை மாமா, நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன், நீங்கள் சாப்பிடுங்க." "என்ன விஷயம்? அப்பா ஏதாவது சொல்லிவிட்டாரா?" என்றார். "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் இன்னும் 2 நாளில் கோயம்புத்தூர் கிளம்புறேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தோணுச்சு, அதான் வந்தேன்." "என்னடா சொல்கிற? கோயம்புத்தூர் போறியா? ஏன் திடீர்னு?" "நான் மேலே படிக்கிறதுக்காக நிறைய காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன் மாமா. அது மாதிரி தான் கோயம்புத்தூரில் இருந்த காலேஜ்லேயும் அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கே எனக்கு சீட் கொடுத்துட்டாங்க. அங்கே தங்கி மேலே படிக்கலாம்னு இருக்கேன். அதான் இன்னும் 2 நாளில் கிளம்புறேன்." "என்ன கவியரசா, திடீர்னு வந்து இப்படி சொல்கிற? உங்கள் அம்மா அப்பாவுக்கு 2-3 பசங்க இருந்தால் சரிங்களா? இருக்கிறது நீ வீட்டுக்கு ஒரே பையன். நீயும் அவங்கள விட்டு போகிறேன்னு சொன்னால் அவங்க தனியாக இருந்து கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏன் பக்கத்து டவுனில் எந்த காலேஜ்லேயும் உனக்கு சீட் கிடைக்கலையா? இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. இங்கே பக்கத்துலேயே உனக்கு எந்த காலேஜில் படிக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லு. அந்த காலேஜிலேயே உனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுறேன்" என்றார். "அதெல்லாம் வேணாம் மாமா, இங்கே நான் எந்த காலேஜ்லேயும் ட்ரை பண்ணலை. வெளியூர் போய் படிக்கணும்னு தான் ஆசை. இங்கே இருந்தால் 4 விஷயங்களை கற்றுக்க முடியாது. அங்கே போனால் தானே 4 பேரை பார்த்து 4 விஷயம் கற்றுக்க முடியும். அதான் போகிறேன். 3 வருஷம்தான் மாமா, படிப்பை முடிச்சுட்டு நான் மறுபடியும் இங்கே தானே வரப்போகிறேன்" என்று மாமா பேசி கொண்டிருந்த நேரத்தில் என் அம்மா அங்கு வந்தார். "ரொம்ப சந்தோஷம்பா, இப்போதான் நீ நல்ல முடிவாக எடுத்திருக்க" என்றார். "என்னடி இப்படி சொல்கிற? அவன் வெளியூர் போகிறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா?" "அதுக்கு இல்லைங்க, குண்டு செட்டிக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு தான் குதிரை ஓட்ட முடியும்? அதுவும் இல்லாமல் அவன் என்ன பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை தானே. இந்த ஊர்லேயே இருந்து என்ன பண்ண போகிறான்? வெளியூர் போனால் தானே 4 விஷயம் கற்றுக்க முடியும். அதுக்கு தான் சொன்னேன்" என்றார். "என்னமோ, நீ ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்ட. சரி, உன் விருப்பப்படியே போயிட்டு நல்லபடியாக படிச்சுட்டு வாப்பா." "சரிங்க மாமா, அப்போ நான் கிளம்புறேன். இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு அப்பா சொல்லி அனுப்பி வச்சாங்க, அதான் வந்தேன்" என்றவர் அங்கிருந்து புறப்பட்டார். இப்படி அவர் கூறிவிட்டு போன பிறகு எனக்கு துக்கம் தொண்டை அடைக்க ஆரம்பித்தது. யாருக்கும் தெரியாமல் மனதளவில் அழ ஆரம்பித்தேன். என் மனவேதனையை என் தங்கை மட்டுமே புரிந்திருந்தாள். "அக்கா, என்னக்கா இது? மாமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நம்மக்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. இங்கே நம்ம பக்கத்து டவுன்லேயே ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இங்கிருந்து எவ்வளவு தூரம் போய் அப்ளை பண்ணியிருக்காரு பாரு. இதை சும்மா விடாதக்கா, மாமா வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேளுக்கா" என்றாள். எனக்கும் ஷில்பா கூறியது சரியென பட்டதால் மாமாவை பார்க்க சென்றேன். "வா மருமகளே, வா" என்று என் அத்தை கூற, "மாமா எங்க அத்தை?" என்றேன். "உள்ளதான் இருக்கா." "சரி, நீ என்ன சாப்பிட்ற?" என்றார். "எனக்கு ஒன்றும் வேணாம், நான் மாமாவை போய் பார்க்குறேன்" என்று கோபமாக கூற, "இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோபமாக போகிற? அவன் ஊருக்கு போனால் நான் என்னடி பண்ணுறது?" என்று என் அத்தை கூற பதில் கூறாத நான் மாமாவின் அறைக்கு சென்றேன். குளித்த நீர்த்துளிகள் அவர் உடம்பில் ஒட்டி கொண்டிருக்க இடுப்பில் துண்டுடன் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் எனக்கு வார்த்தைகள் வர மறுத்தன. அவரை அப்படியே கட்டி அணைக்க என் மனது துடித்தாலும் என்னால் தற்போது முடியாது.
என்பதை கூறி என் மனதை சமாதானப்படுத்தினேன். என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஏ லூசு, கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டியா? இல்லை கேட்டாவது உள்ள வரலாம்ல என்றவர் என்னை வெளியில் தள்ளிவிட்டு அறையின் கதவை சாற்றினார். என்னாச்சு காயத்ரி, ஏன் வெளியில் நிற்கிற? இல்லை, மாமா தான் ட்ரெஸ் மாற்றணும்னு என்னை ரூமை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாரு. அவன் அப்படித்தாம்மா, அவன் ட்ரெஸ் மாற்றும் போது ரூமில் யாரும் இருக்கக்கூடாது. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அவன் சும்மா விளையாட்டுக்கு உன்னை தள்ளி விட்டுருப்பான் என்றவர் அங்கிருந்து நகர சிறிது நேரத்திற்கு பிறகு கைலியும் பனியனுமாக வெளியில் வந்தார். என்ன காயத்ரி, சொல்லு, என்ன விஷயம் என்றார். மாமா, என்ன மாமா இது, திடீர்னு கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே என்றேன். இல்லை காயத்ரி, நான் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர்னு நிறைய காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன். கிடைக்குமா இல்லையான்னு எனக்கே தெரியலை. அப்புறம் எப்படி உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும்? அதான் நான் சொல்லலை. இப்போ கோயம்புத்தூரில் நான் அப்ளை பண்ண காலேஜில் இருந்து எனக்கு சீட் கொடுத்துருக்காங்க. அதான் உடனே சொல்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தேன் என்றார். என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க? இங்கே பக்கத்து டவுனில் ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கலாம்ல. எங்களை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லையா? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது காயத்ரி. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கும் வெளியூரெல்லாம் போய் படிக்கணும், 4 இடம் போய் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இப்போ என்ன 3 வருஷம் தானே, படிப்பு முடிஞ்சதும் மறுபடியும் நான் ஊருக்கு தானே வரப்போகிறேன் என்றார். ஆனால் 3 வருஷம் உங்களை பார்க்காம எப்படி மாமா இருக்கிறது? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் காயத்ரி. உன்னையும் ஷில்பாவையும் பார்க்காம எப்படி இருக்க போகிறேனேன்னு எனக்கே தெரியலை. நீங்கள் 2 பேரும் என் கண்ணுக்குள்ளேயே இருப்பீங்க என்றவர் என் தலையை தடவி கொடுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அவர் என்னை மாமன் மகளாக பார்க்கிறாரே தவிர என் காதலை புரிந்து கொள்ளவில்லை என்பது மட்டும் எனக்கு நன்றாக புரிந்தது. மேற்கொண்டு அவரிடம் எதுவும் கூற எனக்கு மனம் வரவில்லை. ஆதலால் அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டு விட்டேன். இப்படி இருக்க மாமா கவியரசனும் தனது கல்லூரி படிப்பிற்காக கோயம்புத்தூர் சென்று விட்டார். அவரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத நான் அவர் நினைப்பிலேயே இருந்தேன். பிறகு நானும் எனது தங்கை ஷில்பாவும் எங்கள் ஊரிலிருந்து அருகில் இருக்கும் டவுனிற்கு சென்று எங்களின் கல்லூரி படிப்பை தொடர்ந்தோம். எனது கல்லூரி படிப்பில் பல ஆண்களை நான் சந்தித்தாலும் என் மாமாவின் நினைப்பு மட்டும் என் மனதில் ஆழமாக பதிந்தது. இப்படி அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் எனது காலத்தை கழித்து கொண்டிருந்தேன். வருடங்களும் உருண்டோடியது. இப்படி இருக்க ஒரு நாள் மாமாவும் அத்தையும் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்கள் இருவரையும் வரவேற்ற என் அப்பா அவர்களை அமர வைத்து பேசினார். என்ன விஷயம் ஜானகி, என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது நல்ல விஷயமா என்றார். ஆமாண்ண, ஒரு நல்ல விஷயம் பேச தான் வந்தோம். ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியலை. என்ன ஜானகி இது, புதுசாக என்கிட்ட தயங்குற? நான் உன் அண்ணன், என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை தயங்காமல் சொல்லு என்றார். இல்லைண்ண, கவியரசன் விஷயமா தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தோம். கவியரசன் விஷயமாவா? ஏன், என்னாச்சு? கோயம்புத்தூரில் ஏதாவது அவனுக்கு பிரச்சனையா என்று பதற்றமுடன் கேட்க, ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கான். நாங்கள் அவன் கல்யாண விஷயமாக தான் பேச வந்தோம். கவியரசன் இந்த வருஷத்தோட காலேஜ் முடிக்க போகிறான். இன்னும் 2-3 மாதம்தான் இருக்குது. அவன் படிப்பு முடிஞ்சு வந்த கையோட அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் கல்யாணத்தை சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அவன் கல்யாணத்துக்கு நாங்கள் என்ன புதுசாவா பொண்ணு தேட போகிறோம்? அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே நம்ம காயத்ரியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு சின்னதாக ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட நாங்கள் சொல்லலை. 2 பேருக்கும் கல்யாண வயசு வரட்டும்னு காத்திருந்தோம். அதான்ண்ண, இப்போ அதை பற்றி பேசலாம்னு வந்தோம். உங்களுக்கு காயத்ரியை இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சம்மதமா என்று தயக்கத்துடன் என் அத்தை கேட்க என் அப்பாவிடம் சிறிது நேரம் அமைதி. என் அம்மாவை பார்த்தார். அவருக்கு இதில் துளியும் விருப்பமில்லை என்பது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். என்னண்ண, என்னாச்சு? அன்னைக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லையா என்று என் அத்தை கூற என் அப்பாவிடம் மீண்டும் அமைதி. பிறகு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் என் அம்மா, அட என்ன இப்படி கேட்குறீங்க, நான் எப்படி இதுக்கு மறுப்பு சொல்லுவேன்? சொல்லுங்க, காயத்ரி எங்கள் வீட்டு பொண்ணா வளர்ந்ததை விட உங்கள் வீட்டு மருமகளாக தான் வளர்ந்துருக்கா. காயத்ரியை கவியரசனுக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு முழு சம்மதம்தான்.
என்று என் அம்மா கூற எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் அம்மாவிற்கு நான் மாமாவுடன் பேசுவது, மாமா வீட்டிற்கு அடிக்கடி செல்வதும் அவருக்கு பிடிக்காத ஒன்று. ஆனால் எப்படி இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் என்பது எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவர் ஒப்புக்கொண்டதை நினைத்து என் மனது ஆகாயத்தில் பறக்க ஆரம்பித்தது. சற்றும் யோசிக்காத நான் ஓடி வந்து என் அம்மாவை கட்டி அணைத்து நன்றி கூறினேன். பிறகு அனைவரும் எங்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டனர். இருப்பினும் என் அம்மா இதற்கு முழு மனதாக ஒப்புக்கொண்டாரா என்பதை தெரிந்து கொள்ள நினைத்து அவரிடம் கேட்டேன். காயத்ரி, எனக்கு அவங்க மேலே எந்த கோபமோ பகையோ கிடையாது. நான் உன்னை நம்ம வசதியை விட பெரிய இடமா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீயே அமைச்சுக்கணும்னு நினைக்கிற. உனக்கு கவியரசனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் வசதியாக வாழ்கிறது முக்கியம் இல்லைம்மா, பிடிச்சவங்களோட பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறது தான் முக்கியம். என் பொண்ணோட சந்தோஷம் கவியரசன் கூட வாழ்கிறதுல தான் இருக்குன்னா நான் ஏன் அதுக்கு குறுக்க நிற்க போகிறேன் சொல்லு என்று என் அம்மா கூற என் கண்களில் நீர் வழிந்தது. அதை துடைத்தவர் என்னை மீண்டும் அணைத்து கொண்டார். இப்படி எனது திருமண நாளை எண்ணி நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் யாரும் எதிர்பார்க்காதவாறு ஒரு சம்பவம் நடந்தது. என் மாமாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்பொழுது மாமா உடல் நலம் தேர வேண்டும் என்ற எண்ணம் வர எனது திருமணத்தை தள்ளி வைக்குமாறு கூறினேன். ஆனால் என் மாமா எனது ஆரோக்கியம் இந்த திருமணத்தில்தான் உள்ளது என்று கூறி கவியரசனை வரவழைத்து எங்கள் இருவருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்து வைத்தார். இன்று இரவு எங்களுக்கு முதலிரவு. என் வாழ்க்கையை எனக்கு பிடித்த மாமாவுடன் நான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று மனதில் 1000 ஆசைகளுடன் முதலிரவு அறைக்குள் நுழைந்தேன். ஆனால் நான் நினைத்தது வேறு, இங்கு நடந்தது வேறு. மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளே சென்ற நான் என் மாமாவின் காலில் விழுந்து வணங்கினேன். ஆனால் அவர் என்னை தொட்டு கூட தூக்கவில்லை. அவர் கட்டிலின் ஓரமாக மிகுந்த வருத்தமுடன் அமர்ந்திருப்பதை பார்த்து சற்று திடுக்கிட்டேன். பிறகு அவரிடம் பேச நான் நெருங்கினேன். ஆனால் அவரோ என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்று நான் கேட்க அவரின் கண்களில் கண்ணீர். ஏனென்று புரியாத நான் பதற்றமடைந்தேன். என்னாச்சு மாமா, ஏன் அழுறீங்க என்று நான் மீண்டும் கேட்க அவர் பேச ஆரம்பித்தார். என்னை மன்னிச்சிரு காயத்ரி, இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன் என்று அவர் கூறிய வார்த்தைகள் என் இதயத்தில் 1000 அம்புகள் பாய்ந்தது போல ஆழமான வலியை ஏற்படுத்தியது. என் கண்களிலும் மனதிலும் வலியுடன் கலந்த கண்ணீர் கொட்டியது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத நான் அப்படியே சட்டென்று கட்டிலில் அமர்ந்தேன். மீண்டும் அவர் தொடர்ந்தார். காயத்ரி, நான் கோயம்புத்தூரில் படிக்கும்போதே ஒரு பொண்ணை விரும்பினேன். அவள் பேர் மாலினி. நானும் அவளும் 2 வருஷமாக காதலிக்கிறோம். அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். திடீர்னு அப்பா ஃபோன் பண்ணி உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை. நீ சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாமல் நான் எடுத்து வளர்த்த பொண்ணு, என் பார்வையில் வளர்ந்த பொண்ணு, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுபோக நான் அப்பா கிட்டேயும் ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஆனால் அப்பா கேட்கவே இல்லை. திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சாப்பாடு எதுவும் சாப்பிடலை, மருந்து மாத்திரையும் சாப்பிடலை. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலனா நான் இப்படியே சாப்பிடாம இருந்து செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு. அப்பாவை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியலை. அதனால தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டினேன். ஆனால் மனசில் அவளை நினச்சிக்கிட்டு உன் கூட எப்படி என்னால் வாழ முடியும்? உனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னையும் கட்டாயப்படுத்தி தான் இதுக்கு சம்மதிக்க வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிரு காயத்ரி, என்னால் எதுவும் பண்ண முடியலை. நம்ம 2 பேர் வாழ்க்கையும் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை என்றவர் கூறிவிட்டு கட்டிலில் இருந்த தலையணை மற்றும் போர்வையை எடுத்து கீழே விரித்து படுத்து விட்டார். எனக்கு இயங்கிக் கொண்டிருந்த இந்த உலகமே நிற்பது போல தோன்றியது. என்ன செய்வது, யாரிடம் இதை சொல்வது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் ஆசையாக காதலித்த என் மாமா கவியரசன் என்னுடன் உள்ளார். ஆனால் எனது மனதில் ஏனோ எரிமலை வெடித்து கொண்டிருக்கிறது. அந்த அமைதியான இரவில் என் மனது மட்டும் கடந்து அல்லாடி கொண்டிருப்பதை யாரும் அறிய மாட்டார்கள். இந்த திருமணத்தில்தான் எனது மொத்த சந்தோஷமும் உள்ளது என்று காத்திருந்து என் மாமாவை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் இதே திருமணத்தில் அவரின் மொத்த சந்தோஷமும் கலைந்துவிட்டது என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இதற்கு யார் காரணம், யார் மீது பழி போடுவது என்று எனக்கு தெரியவில்லை.
நான் சிறுவயதிலிருந்தே மாமா கவியரசனை காதலித்து வருகிறேன். அதை அவரிடம் வெளிப்படையாக சொல்லாதது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன். எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு என்னை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா என்றாவது நான் அவரிடம் மனது விட்டு கேட்டிருக்க வேண்டும். இதை செய்யாதது என் தவறுதான். அவர் மனதில் நான் மாமன் மகளாக இருக்கிறேனே தவிர காதலியாக இல்லை. அவர் மனதில் வேறொரு பெண்ணிற்கு இடம் கொடுத்து விட்டார். இனி எனக்கு அந்த இடம் கிடைக்கப் போவதில்லை என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டு என்ன செய்ய? எல்லாம் முடிந்துவிட்டது. அவரை கட்டாயப்படுத்தி என்னுடன் வாழ வைப்பது நான் அவருக்கு செய்யும் துரோகம். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது. ஏனென்றால் அந்த அளவிற்கு நான் என் மாமாவை விரும்புகிறேன். அவர் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால் நான் ஒரு முடிவை எடுத்தேன். எப்படியாவது அவரை அவர் காதலித்த பெண்ணுடன் சேர்த்து வைக்க வேண்டும். ஆனால் இதை எப்படி செய்வது? யாரிடமும் என்னால் இது பற்றி சொல்ல இயலாது என்று இப்படி பல கேள்விகளையும் கேள்விக்கான பதில்களையும் யோசித்து கொண்டே உறங்கினேன். மறுநாள் எழுந்த நான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக தலைக்கு குளித்துவிட்டு பொய்யான புன்னகையுடன் வெளியில் வந்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே என் அத்தையும் என்னிடம் கேட்டார். காயத்ரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும், தப்பாக எடுத்துக்காத. நைட்டு எந்த பிரச்சனையும் இல்லையே, சந்தோஷமாக தானே இருந்தீங்க என்று தயக்கத்துடன் கேட்க நானும் பொய்யான வெட்கத்துடன் மெல்ல தலையசைத்தேன். ஆனால் மாமா எப்போதும் சோகமான முகத்துடனே காணப்பட்டார். பின்பு பல சடங்குகள் முடிந்து சற்று ஓய்வு பெற்ற நான் மாமாவிடம் மனது விட்டு பேச சென்றேன். மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல் ராத்திரி அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. ஆனால் நீங்கள் தான் மாமா என்ன மன்னிக்கணும். என்னை கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நானும் முழு சம்மதத்தோடு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உங்ககிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு நான் ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டேன். அதுக்கு நீங்கள் தான் முதல்ல என்ன மன்னிக்கணும். உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. உங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் வேற ஒரு பொண்ணுக்கு இடம் கொடுத்துருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை இதை பற்றி சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தியிருப்பேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை மாமா. கல்யாணமானவங்க மனசு ஒத்து போகலைன்னா விவாகரத்து பண்ணிக்கலையா? அந்த மாதிரி நாமளும் மனப்பூர்வமாக விவாகரத்து பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க. நான் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு குறுக்க நிற்க மாட்டேன் மாமா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். நீங்கள் விவாகரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க என்று கூறிய நான் சட்டென்று அங்கிருந்து நகர்ந்தேன். காரணம், என் கண்களில் வழியும் நீரை அவர் கவனித்து விடக்கூடாது என்பதற்காக. இப்படி நாட்கள் நகர என் மனவேதனையை என் தங்கையிடமாவது கூற வேண்டும் என்று எனக்கு தோன்ற அவளிடம் இதை பற்றி கூறினேன். என்னக்கா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நீ ஆசைப்பட்ட மாதிரி மாமாவை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறேன்னு நினச்சேன். இப்போ என்னன்னா இப்படி வந்து சொல்கிற? இந்த விஷயத்தை உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், வாக்கா என்றாள். வேண்டாம் ஷில்பா, இது அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். மாமா ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு கூட மாமா வாழணும். என்னக்கா சொல்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? நீ இப்போ அவரோட மனைவி. எந்த பொண்டாட்டியாவது இப்படி பேசுவாங்களா? மனைவின்னு பொய்யான வேஷத்தில் தான் ஷில்பா நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அவர் மனசில் எனக்கு இடம் இல்லை. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு அமையலை. அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கையாவது அவருக்கு கிடைக்கணும். அவர் அந்த பொண்ணு கூட வாழ்கிறது தான் அவர் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும். சும்மா அவர் லவ் பண்ணதையே சொல்லாதாக்கா. மாமா அந்த பொண்ணை 2 வருஷமாக தான் விரும்பினாரு. ஆனால் நீ மாமாவை சின்ன வயசுலேருந்து விரும்பிகிட்டு இருக்க. உன் காதலுக்கு முன்னாடி அவரோட காதலெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா. இந்த மாதிரி தப்பான ஒரு எண்ணம் உன் மனசில் இருந்தா அதை இப்போவே அழிச்சிருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமா கண்டிப்பாக மாறுவார். உன்னோட காதலும் அன்பும் அவரை கண்டிப்பாக மாற்றும் என்றாள். இவளிடம் இனி பேசி புரிய வைக்க முடியாது. மேற்கொண்டு எனது முடிவை பற்றி பேசி கட்டாயப்படுத்தினால் அப்பா அம்மாவிடம் கூறிவிடுவாள் என்ற நான் அமைதியாக அவள் கூறுவதற்கு தலையசைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். திருமணத்திற்கு முன்பு என் அத்தை வீட்டிற்கு வருவது என்றால் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். தற்போது நான் இங்கேயே இருந்து கொண்டிருக்கிறேன், ஒரு மருமகளாக. ஆனால் மனதில் நிம்மதியில்லாமல். சில நாட்கள் நகர மாமா என்னிடம் வந்து பேசினார். காயத்ரி,
கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றார். நான் சரி என்று கூறுவதற்குள் மாமா கவியரசனின் அப்பாவான சேகர் அவரை தடுத்தார். டேய், என்னடா இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிற? அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு என்றார். அது இல்லைப்பா, கோயம்புத்தூரில் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் எனக்கு கல்யாணமானதை சொல்லவே இல்லை. அது போக அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புறேன். அதெல்லாம் யாரையும் பார்க்க வேண்டாம், இப்போ அவங்கள பார்த்து என்ன பண்ண போகிற? அப்படி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உன் பொண்டாட்டியையும் கூட கூட்டிக்கிட்டு போ. அவளை மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம்? சரிப்பா, நான் எங்கேயும் போகலை, போதுமா என்ற மாமா கோபத்துடன் அறைக்கு சென்று கதவை சத்தமாக சாத்தினார். அம்மா காயத்ரி, அவன் அப்படித்தாம்மா, அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலைன்னு கொஞ்சம் கோவமாக இருக்கான். போக போக எல்லாம் சரியாயிடும். அவன் அப்படி நடந்துக்கிறத நினச்சி நீ ஒன்றும் மனசு வருத்தப்படாதம்மா, போக போக மாறிடுவான் என்றவர் அங்கிருந்து நகர்ந்தார். மாமாவின் மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு என் மனது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இவ்வாறு கூறி செல்கிறார். பின்பு அறைக்கு சென்ற நான் அவரிடம் பேசினேன். மாமா, நீங்கள் மாமா கிட்ட சொல்லாமல் கிளம்புங்க, நான் அவரை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் போய் மாலினியை பாருங்க, அவங்க கிட்ட இங்கே நடந்ததை எடுத்து சொல்லி புரிய வைங்க, அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க என்றேன். உனக்கு இருக்கிற பக்குவம் கூட எங்கள் அப்பாவுக்கு இல்லே காயத்ரி. நான் மாலினியை பார்க்கணும், அவகிட்ட பேசணும். என் மனசு அவ்வளவு துடிக்குது. நான் நிறைய தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் ஃபோனை எடுக்கவே மாட்றா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலை. ஒரு தடவை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி போகிறதுன்னு தான் தெரியலை. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு 2 நாளைக்கு அப்பா அம்மா வீட்டில் போய் தங்கிட்டு வருவோம்னு சொல்லுவோம். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் கோயம்புத்தூர் போயிடுங்க. 2 நாளைக்கு நான் அங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நாம் இங்கே வந்துக்கலாம் என்று நான் கொடுத்த யோசனை அவருக்கு சரியென பட்டதால் அதையே செய்தார். அம்மா வீட்டிற்கு சென்ற நான் கணவனுடன் சந்தோஷமாக இருப்பதாக பொய்யான நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் ஷில்பாவிற்கு மட்டும் என் நிலைமை தெரியும் என்பதால் அவள் என்னை பாவமாகவே பார்த்தாள். அக்கா, மாமா எங்கே போயிருக்காரு, உண்மையை சொல்லு என்று அவளிடம் நான் உண்மையை மறைத்து பொய்யை தெரிந்த அளவு உண்மை என்றவாறு கூறினேன். அவள் நான் கூறுவதை நம்பவில்லை என்பதும் எனக்கு தெரியும். எனினும் அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு வீடு வந்த மாமாவின் முகத்தில் அப்போதும் வருத்தமே தென்பட்டது. பிறகு தனியாக அவரை அறைக்கு கூட்டிச் சென்ற நான் அவரிடம் விசாரித்த பிறகுதான் தெரிந்தது, மாலினி அந்த ஊரை விட்டு எங்கேயோ போய்விட்டாள் என்று. அவர் மற்ற நண்பர்களிடம் விசாரித்தும் எந்த பலனும் இல்லை என்பதால் மீண்டும் ஊர் வந்து சேர்ந்திருக்கிறார். அவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாத நான் மீண்டும் அவரை அத்தை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீட்டிற்கு வந்த என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இவ்வளவு காலம் சந்தோஷமாக இருந்த என் மாமா இன்று என்னால் எப்போதும் வருத்தமுடன் காணப்படுகிறார். அவரின் இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சியே என்னை தினம் தினம் வாட்டி எடுத்தது. அவரின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும், அதற்கு மாலினி வேண்டும். ஆனால் அவர் தேடி சென்ற போதே கிடைக்காத மாலினியை என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்ற கேள்வி என்னுள் செய்வதறியாது நாட்களை கடத்தி கொண்டிருந்தேன். இப்படி இருக்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மாமாவுடன் படித்த பெண் எங்களை பார்க்க வந்திருந்தார். திருமணத்திற்கு வர முடியவில்லை என்பதற்காக தற்போது வந்திருப்பதாக எங்களிடம் கூறினார். அவரை பார்க்க எனக்கு அப்படி தோன்றவில்லை. ஏனென்றால் மாமா அந்த பெண்ணை பார்த்த பார்வை வேறு விதமாக எனக்கு தோன்றியது. ஒருவேளை மாமா காதலித்த பெண் இவராக இருப்பாரோ என்ற சந்தேகம் எனக்குள் எழுந்தது. பின்பு மாமா பார்க்க வந்தவரை உபசரித்த நான் அவரை அழைத்து கொண்டு எங்கள் அறைக்குள் நுழைந்தேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க தானே என் மாமா காதலிச்ச மாலினி என்றேன். அவரும் ஆமாம் என்றவாறு மெல்ல தலை குனிந்தார். கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை இப்போதைக்கு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். தயவு செஞ்சு என் மாமாவை நீங்கள் ஏற்றுக்கணும். எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆச்சே தவிர அவரோட நிழல் கூட என் மேலே பட்டது கிடையாது. அவர் மனசு பூரா நீங்கள் தான் இருக்கீங்க. நான் அவரை சட்டப்படி விவாகரத்து பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னைக்கும் சந்தோஷமாக வாழணும். நான் என்னைக்கும் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வரமாட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று அவரின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டேன். ஆனால் எதுவும் பேசாத மாலினி
மாமா கவியரசனை அழைத்தார். இவர்கள் தனியாக பேச வேண்டும் என்று யோசித்த நான் அங்கிருந்து நகர முயற்சி செய்தேன். ஆனால் மாலினி என்னை அமருமாறு கூறினார். இதோ பாரு கவி, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாது. யார் யாருக்கு யார் யாருன்னு அந்த விதி முடிவு பண்ணியிருக்கோ அதுபடி தான் நடக்கும். நாம் என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. உன்னோட சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. இப்போது நீ நான் லவ் பண்ண கவியரசன் இல்லை, இந்த பொண்ணோட புருஷன். இனிமே உன்னை நான் என் மனசில் நினைக்கிறது அது நான் இந்த பொண்ணுக்கு பண்ணுற பாவம். அப்படி மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு தான் நான் உன் கூட வாழ்கிறேங்கிற குற்ற உணர்ச்சியே என்னை வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக வாழ விடாமல் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கொல்லும். அந்த நரக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் விரும்பலை. அதுக்காக நான் காலம் முழுக்க உன்னை நினச்சிக்கிட்டு கல்யாணம் ஆகாமல் இருக்க போகிறதில்ல. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக என்னோடய எதிர்காலத்தை, என்னோடய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சிப்பேன். நீ என்னை நினச்சி கவலைப்படாத. ஒரு பொண்ணு எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பா, ஆனால் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புருஷனையே இந்த பொண்ணு விட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு உன்னோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. நீ அவங்கள மிஸ் பண்ணிடாத கவி. கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும். அது உனக்கு நடந்துருச்சு. அது மறுபடி நடந்தா அது கல்யாண உறவையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். என் அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு யூஎஸில் வேலை கிடச்சிருக்கு. என்னோட எதிர்காலமும் அங்கே தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோட எதிர்கால வாழ்க்கையை தேடி நான் போகிறேன். உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை நீ வீணாக்கிடாத என்று அவர் மாமாவிடம் பேசி கொண்டிருந்த நேரத்தில் நான் அவரிடம் பேசுவதற்காக முயற்சி செய்தேன். அப்போது, இதோ பாருங்க காயத்ரி, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கடைக்கடையாக ஏறி நாம் ஆசையாக ஒரு ட்ரெஸ் எடுப்போம். அந்த ட்ரெஸ்ஸை இன்னொருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நாம் எப்படி விட்டு கொடுப்போம்? அதையே நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் புருஷனை எப்படி எனக்கு ஈஸியாக விட்டு கொடுக்க நினைக்கிறீங்க? கவியரசன் என்னை விரும்பினது உண்மைதான். ஆனால் நாங்கள் இந்த 2 வருஷமாக தான் லவ் பண்ணோம். ஆனால் நீங்கள் கவியரசனுக்கு மாமா மக. கண்டிப்பாக உங்களை கண்கலங்க விட மாட்டான். காலம் நிச்சயம் உங்கள் 2 பேர் மனசையும் மாற்றும். தைரியமாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க என்றவர் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். இப்படி மாலினி பேசிவிட்டு போனதை நினைத்து கவியரசன் மாமா மனதிற்குள் அழ ஆரம்பித்தார். அவர் அழுவது வெளியில் தெரியவில்லை என்றாலும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவரை எப்படி தேற்றுவது என்று மட்டும் எனக்கு தெரியவில்லை. அவரின் காதல் வாழ்க்கையில் என்னால் மேற்கொண்டு தலையிட முடியாது. என்னால் முடிந்தது அவரை விட்டு விலகுவதுதான் என்று அவரிடம் விவாகரத்திற்கான பணியை மேற்கொள்ளுமாறு கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். ஒரு நாள் மாமாவும் அத்தையும் கோவிலுக்கு சென்றிருந்த நேரம். விவாகரத்து செய்வதற்கான விண்ணப்பத்தில் நாங்கள் இருவரும் கையெழுத்து போட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் என் தங்கை ஷில்பா என் வீட்டிற்கு வருவாள் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. வந்தவள் நாங்கள் விவாகரத்திற்கு விண்ணப்பிக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்டாள். என்ன அக்கா, என்ன மாமா இது? இப்படி யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் டிவோர்ஸ் நோட்டீஸில் 2 பேரும் கையெழுத்து போட்டுட்ருக்கீங்க. என்ன நடக்குது இங்கே? ஷில்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் இப்போ இங்கே வந்த? அக்கா, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு, நான் மாமா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன மாமா இது? ஏன் இப்படி டிவோர்ஸ் பண்ணுறீங்க அக்காவை என்றாள். ஆனால் மாமாவால் பதில் பேச முடியவில்லை. என்ன மாமா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க? இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் அக்காவை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க? எனக்கு காரணத்தை சொல்லுங்க. ஷில்பா, என்ன ஷில்பா இது? நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னல, இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை. தயவு செஞ்சு இதில் நீ தலையிடாத. எதுக்கு அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை? உங்கள் 2 பேருக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ டிவோர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மட்டும் கையெழுத்து போட்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 பேர் குடும்பமும் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படி ஏன் மாமா என் அக்காவை உங்களுக்கு பிடிக்காம போச்சு? காரணம் என்னன்னு நான் சொல்லவா? உங்கள் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கா. அதனால தான் என் அக்காவை இப்போ டிவோர்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை வருஷமா மாமா அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? இந்த 2 வருஷம் தானே. ஆனால் உங்களை என் அக்கா அவன் நினைவு தெரிஞ்சிலிருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? என்று ஷில்பா கூற அதுவரை தலை குனிந்தபடி இருந்த மாமா அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தார். ஷில்பா, என்ன இது என்றேன். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டுரு. இது நான் பேச வேண்டிய நேரம். எவ்வளவு நாள் தான் இப்படி உன் காதலை மாமா கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்க போற? நீ இப்படி உன் காதலை மனசுக்குள்ளேயே வச்சிருந்ததால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை.
நீ உன் காதலை முன்னாடியே மாமா கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. இதோ பாருங்க மாமா, அக்கா சின்ன வயசுலேருந்து உங்களை விரும்புகிறா. ஆனால் அதை உங்ககிட்ட சொல்கிற தைரியம் மட்டும் அவளுக்கு இல்லை. நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பக்கத்தில் இருந்து பார்த்த எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு உங்கள் மேலே பைத்தியமாக இருந்தா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட என் அக்காவை ஒரு நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு வேண்டாம்னு உதறி தள்ள உங்களுக்கு எப்படி மனசு வருது? ஒரு நிமிஷம் இருங்க என்ற ஷில்பா என் அறைக்கு சென்று நான் மறைமுகமாக வைத்திருந்த டைரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்த நான் அவளிடம் இருந்து வாங்க முயற்சி செய்தேன். ஆனால் அவளோ தரவில்லை. இந்த டைரியை படித்து பாருங்க மாமா, அப்பதான் அவள் உங்கள் மேலே எந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கான்னு உங்களுக்கே புரியும். சின்ன வயசில் நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தையும் அவள் எழுதி வச்சிருக்கா. உங்கள் மேலே எவ்வளவு காதல் இருக்குங்கிறதையும் அவள் இந்த டைரியில் எழுதி வச்சிருக்கா. நீங்கள் காலேஜுக்கு படிக்க போகிறேன்னு கோயம்புத்தூர் போயிட்டீங்க. அப்போ உங்களை பார்க்காம அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படிங்கிறதையும் இந்த டைரியில் எழுதி வச்சிருக்கா. இதை படித்து பாருங்க, உங்களுக்கே புரியும் என்று அவள் கூற, சற்றும் யோசிக்காத மாமா அந்த டைரியை பிரித்து படிக்க ஆரம்பித்தார். மௌனமாக படித்து கொண்டிருக்கும் அவரை தடுக்க முடியாத நான் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தேன். அதை படித்து முடித்தவர் அப்படியே ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தார். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசோ தகுதியோ கிடையாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் எடுக்க போகிற முடிவில் தான் நம்ம 2 குடும்பத்தோட சந்தோஷமும் இருக்குது என்றவள் மேற்கொண்டு என்னிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள். அவள் போன பிறகு நானும் சட்டென்று அறைக்கு சென்று கதவை தாளிட்டு அழ ஆரம்பித்தேன். மாமா என்ன நினைத்திருப்பார்? அதை படித்த பிறகு என் மீது என்ன எண்ணம் அவருக்கு தோன்றும்? என்னை தப்பாக நினைத்திருப்பாரா என்று யோசித்து கொண்டிருந்த நான் அழுவதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்த நான் மாமாவை தேடினேன். அவர் வீட்டில் இல்லை. என்னை நிச்சயம் அவர் தவறாக நினைத்திருப்பார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு தெரியாமல் அவரை காதலித்து வந்தேன். அது அவருக்கு தவறு எனப்பட்டிருக்கும் என்பதால் அவர் முகத்தில் இனி முழிப்பது சரியல்ல என்று எனக்கு தோன்ற அத்தை மாமாவிடம் எதுவும் கூறாமல் அம்மா வீட்டிற்கு புறப்பட்டு விட்டேன். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் மாமா சேகரிடமிருந்து ஃபோன் வந்தது. கவியரசன் மாமாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று. அதை கேட்ட நான் பதற்றம் அடைய ஆரம்பித்தேன். காரணம் அவர் மீது நான் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு. சற்றும் யோசிக்காத நான் உடனே புறப்பட்டு மாமாவை பார்க்க சென்றேன். அப்படி ஒரு நிலைமையில் நான் இதுவரை அவரை பார்த்ததே இல்லை. அவரை பார்த்ததும் என் கண்களில் இருந்து நீர் அருவி போல் கொட்டியது. அவர் அருகில் சென்று அழ ஆரம்பித்தேன். பிறகு அவர் அருகிலிருந்து அவருக்கு பார்த்து பார்த்து பணிவிடைகள் செய்தேன். மனைவியாக அல்ல, மாமன் மகளாக. அவர் மனதில் என்ன இருக்கும், என்னை எப்படி நினைத்திருப்பார் என்று யோசித்த நான் அதை பொருட்படுத்தாமல் அவரை ஒரு குழந்தை போல பார்த்து கொள்ள ஆரம்பித்தேன். அவருடன் நான் வாழ வேண்டும் என்று நான் இதை செய்யவில்லை. அவர் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் இதை செய்கிறேன். எந்த ஒரு அருவருப்பும் பார்க்காத நான் அவர் எடுத்த வாந்தியை என் கையில் ஏந்தினேன். இப்படி இருக்க எப்போதும் போல அவருக்கு காலை உணவை ஊட்டி கொண்டிருந்த என்னிடம் அவர் பேசினார். காயத்ரி, நீ என்னை சின்ன வயசுலேருந்து விரும்பி இருக்க. என்கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு ஒரு தடவை கூட தோணலையா என்று அவர் கேட்க நான் மௌனமானேன். சொல்லு காயத்ரி, உன்கிட்ட தான் கேட்குறேன். இப்போயாவது வாயை திறந்து பேசு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் மேலே இருக்கிற காதலை உன் மனசுலையே மறைச்சி வச்சிருப்ப? இதில் என்னோட தப்பும் இருக்குது காயத்ரி. நான் உன்னை என் மாமன் பொண்ணாதான் பார்த்தனே தவிர வேற எந்த எண்ணத்துலையும் உன்னை பார்க்கல. உன்னை என் காதலியாவோ மனைவியாவோ எனக்கு பார்க்கவும் தோணலை. உன்னோட காதலை நான் மாலினியை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ சொல்லியிருந்தனா ஒருவேளை எனக்கும் உன் மேலே காதல் வந்திருக்குமோ, எனக்கு அது தெரியலை. இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நாம் டிவோர்ஸ் பண்ண வேண்டாம். இவ்வளவு நாள் ஏற்றுக்காத உன்னோட காதலை இனிமே ஏற்றுக்க முயற்சி பண்ண போகிறேன். அதுக்காக மாலினியை மறந்துட்டு உன் கூட உடனே நான் வாழ்வேன்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காத. மாலினி சொன்ன மாதிரி காலம் கண்டிப்பாக என் மனசை மாற்றும்னு நம்புகிறேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு இப்போ நான் ஆசைப்படுறேன். எனக்காக காத்திருப்பியா காயத்ரி என்று என் 2 கைகளையும் பற்றி கொண்டு கேட்டார். அவர் கூறிய வார்த்தைகளில் மெய்சிலிர்த்த நான் மீண்டும் கண்ணீர் வடித்தேன். ஆனால் இம்முறை வந்தது ஆனந்த கண்ணீர். இத்தனை வருடங்கள் என் மாமாவிற்காக காத்திருந்த நான் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க மாட்டேனா?
என்று நான் மனதிற்குள் என் தங்கையிடம் நன்றியை தெரிவித்தேன். அவள் கூறவில்லை என்றால் மாமாவிற்கு இது எப்பொழுதுமே தெரிந்திருக்காது. இன்று மாமன் மகளாக அவருடன் வாழும் நான் விரைவில் அவர் மனைவியாக நிச்சயம் அவருடன் சேர்ந்து வாழ்வேன் என்ற நம்பிக்கையுடன் அவரை பார்த்து புன்னகைத்தேன். என்னை அருகில் வரும்படி அழைத்தவர் என் நெற்றியில் முத்தமிட்டார். அது மாமன் மகளுக்கு அவர் தரும் அன்பு முத்தமாகத்தான் எனக்கு தெரிந்தது. அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.